அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மருத்துவர் நாமம் நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். மருத்துவர் நாமம் நிகழ்வுக்கான ஆலோசனை ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம் மருத்துவர் நாமம் நிகழ்வுக்கான ஆலோசனை வழங்கியவர்களோடு இந்த மருத்துவர் நாமம் நிகழ்விலே இன்று வழமை போலவே எங்களோடு இணைந்திருக்கின்றார். சுவிஸில் ஜெனிவாவில் இருந்து வைத்திய கலாநிதி திருமதி கேமா நவரஞ்சன் அவர்கள் மனநல மருத்துவராகவும், அது மட்டுமல்லாமல் சுவிஸ் நலவாழ்வு மருத்துவத்துறை நிபுணர் அமைப்பின் ஆலோசகராகவும் சமூக சேவகராகவும் அண்மையில் விருப்ப ஓய்வு பெற்று உலக அளவில் இலவசமாக மனநல ஆலோசனை வழங்கி வருகின்றார். தொலைக்காட்சிகள், வானொலிகள், முகநூல்கள், வாட்ஸ்அப்புகள், யூடியூப் போன்ற சமூக ஊடகங்கள் மூலம் நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் தொடர்பு கொள்பவர்களுக்கு மனநல ஆலோசனைகளை வழங்கி வந்து கொண்டிருக்கின்றவராக அண்மையில் தமிழ் மக்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படும் நோக்கமாக நமக்கு வரும் உடல்நலை பிரச்சனைகளும் தீர்வுகளும் என்ற நூலை எழுதி வெளியிட்டுள்ளார். தமிழ் இலக்கிய சமூகம் பற்று மிகுந்தவராக இருக்கின்ற மருத்துவ கலாநிதி கேமா நவரஞ்சன் அவர்களுடன் இன்று சந்திக்கின்றோம். திரு தேவராஜா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து டெக்னீஷியன்ஸ் பங்கெடுக்கும் அனைவருக்கும் மற்றும் எஸ்டிஎஸ் உங்கள் டெலிவிஷன் பார்ப்பவர்களுக்கும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் வணக்கம். சென்ற வாரம் நாங்கள் தொடராக பார்த்து கொண்டிருந்த அதே மனச்சோர்வு சம்பந்தப்பட்ட விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். அந்த மனச்சோர்வு சம்பந்தப்பட்ட விடயமாக நாங்கள் இந்த புலம்பெயர் வாழ்வியலிலே ஏற்படுகின்ற விடயங்களின் நிறைவு பகுதியோடு நாங்கள் அதை நிறுத்தியிருந்தோம் இல்லையா? ஸ்ரீலங்காவிலேருந்து வந்த இங்க புலம்பெயர் தமிழர் எல்லாம் முக்கிய பிரச்சனையாக விட்டமின் டி குறைபாடு. ஏனென்றால் சூரிய ஒளி காணாம நாங்கள் போத்து கட்டி கொண்டு வெளியில போறதால அது ஒரு மிக பிரச்சனையால அதால மனச்சோர்வு வர்றதுக்கான முக்கிய காரணமாகும். மற்றது அநேகமான ஆட்களுக்கு இங்க அந்த காலநிலை, அதாவது சீசனல் அலர்ஜிக் என்று சொல்றது, அதாவது காலநிலை மாற்றங்களால அந்த போலோன் அதுகளால அவர்களுக்கு ஒவ்வாமை வர்றது, அந்த ஒவ்வாமை ஹே ஃபீவர் என்று சொல்றது, அதால அவர்கள் மனச்சோர்வு அடைகிறதுக்கான சில காலகட்டங்கள்ல மனச்சோர்வு அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. மற்றது இரவு வேலைகள் பார்க்கிறவைக்கு அநேகமா இரவு வேலைகள் பார்க்கிறபடியால் அவர்களுக்கு நித்திரை பிரச்சனைகள் இருப்பதாலும், ஒரு சிலர் ஊருக்கு காசு அனுப்புறதுக்காக 2-3 வேலை பார்க்கறதால அதாலையும் பிரச்சனையாலையும் அவர்களுக்கு மனச்சோர்வு வருவதற்கான காரணங்களா இருக்கணும். மற்றது குடும்ப வன்முறைகள், அல்கோஹால் குடிப்பதால் வன்முறைகள் குடும்பங்கள்ல அதிக அளவு காணப்படுகின்றது. அப்ப அதுகளாலேயும் அவர்களுக்கு மனச்சோர்வு வர்றதுக்கான வாய்ப்புகள். மற்றது தனிமைப்படுத்தப்படுறதால முதலே சொன்ன நான் ஐசோலேஷன் மொழி பிரச்சனை புது இடம், புது ஆட்கள் எல்லாம் வரைக்குள்ள அவர்களா சிலர் வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கிறவர்களுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும். அவர்கள் நாளடைவில மனச்சோர்வு அடைவதற்கான ஒரு தொடர்பும் இல்லாமல் இருப்பினும் அப்ப அவைக்கு மனச்சோர்வு வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட. மற்றதும் சிலருக்கு இப்ப ஒரு குடும்பத்துல எல்லாரும் இங்க இருந்தோண்டு, சிலர் ஒரு கணவருக்கோ மனைவிக்கோ ஒரு குடும்பத்துல இங்க இருந்தோண்டு மற்றாக்கள் எல்லாரும் மங்காள ஸ்ரீலங்கால இருக்கு. அப்படி அதாவது தராசண்டு பார்க்கல இம்பேலன்ஸ், சமநிலை இல்ல அற்ற குடும்பமா இருக்கும் போது அவர்களுக்கு இடையில அதிக அளவு பிரச்சனைகள் அதால மனச்சோர்வு வர்றதுக்கும். மற்றது இலங்கையில என்றால் பக்கத்து அம்மா அப்பா சகோதரங்கள் வேலை செய்து தருவார்கள், உதவிக்கு ஆள் இருப்பார்கள், அயலவர்கள் எல்லாரும் சிநேதங்கள் கணக்கவாயிருக்கும். மற்றது வேலைக்கு ஆள் வைக்கலாம், இங்க அப்படி வைக்க இயலாது. ஒரு மணி நேரத்துக்கு 100 franc அப்படி பே பண்றதுன்றா சரியான கஷ்டம். அப்ப அது ஒரு குடும்பத்துல வேலை பழு கூடுவதால சண்டைகள் சச்சரவுகள் கூடி குடும்பத்துல பல பிரச்சனைகள் கூடுவதாலையும் மனச்சோர்வு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றதும் இங்க கடைகள் எல்லாம் குறைவு, அப்ப அந்த நெச்ச நேரம் நெச்சது வாங்கி சாப்பிட இல்லாத அப்ப அதுகளாலே பிரச்சனை இருக்கு. மற்றதும் நாங்கள் யுத்தத்துல பாதிக்கப்பட்டவர்களுக்கு இங்க வந்தவர்களுக்கு அநேகமாக
போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் உண்டு. அதாவது என்னன்னு சொல்றது, யுத்தத்தால பாதிக்கப்பட்டதுன்ற விளைவால சிலருக்கு நார்மலாவே கொஞ்சம் 2 வருஷத்துக்குள்ள அநேகம் ஓரளவு அவர்கள் நோமலுக்கு வந்துடுவார்கள். ஆனால் சிலருக்கு அதுல இருந்து மீள இல்லாமல் அத்துடன் இவர்கள் மனச்சோர்வு திருப்பி திருப்பி வாரதால மனச்சோர்வு சேர்ந்து கோமோவிடிட்டி என்று சொல்றது சேர்ந்து வாரதால அவர்கள் இன்னும் பல பிரச்சனைகளை காணக்கூடியதா இருக்குன்னு. மற்றது பலர் குடும்பங்கள்லயோ எல்லா இடங்கள்லயும் இந்த இப்படியான பிரச்சனைகளை காணக்கூடியதா இருக்கு. நாங்கள் பல விதமான விடயங்களை பார்த்தாலும் கூட இந்த பகுதியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற போது இது ஆண்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பெண்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் என்பதுதான் உண்மையான விடயம். அந்த பகுதியிலே நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஆனால் பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் அதிகமாக மனச்சோர்வு ஏற்படுவதற்கான காரணிகள் எதுவாக இருக்கக்கூடும்? பெண்கள் மனச்சோர்வு கிட்டத்தட்ட 2 மடங்குன்னு சொல்லலாம். ஆண்களை விட அதிகளவு பாதிக்கப்படுகின்றார்கள் வாழ்க்கையில. அது எல்லா அவர்கள் மனச்சோர்வுன்றது குழந்தை பருவத்திலேயும் வரலாம், பேருந்து இளம்பரத்துல வரலாம், பேருந்து வயது முதிஞ்சவர்களையும் வரலாம். அப்படி இருக்கேக்குள்ள நாங்கள் பெண்களுக்கு அநேகம் ஹோமோனல் சேஞ்சஸ், அதாவது உங்களோட உடம்புல இருக்கிற சுரப்பியலால சுரக்கப்படுகின்ற ஹோமோன்கள மாறுபாடுகளால, அதாவது வயிற்றுல பிள்ளை இருக்கேக்குள்ளயோ இல்லாட்டி அவர்கள் முதலாவது மாதவிடாய் பேந்து வயிற்றுல பிள்ளை இருக்கேக்குள்ளயோ இல்லாட்டி பேந்து பிள்ளை பிறந்தா கூடி இவர்கள் மனச்சோர்வு அடைய வாய்ப்புகள் அதிகம். அநேகம் அவர்களுக்கு பல பிரச்சனைகளை காணக்கூடிய இருக்குது. இதுல பிள்ளை பிறந்தா பிறகு போஸ்ட்மார்ட்டம் ப்ளூ பேபி என்று சொல்றது, அது இந்த 2 கிழமைக்குள்ள அவர்களுக்கு கவலையா ஒரு மூடி டைப்பா, மற்றது இமோஷனலா அவர்கள் ஒரு லெபிலிட்டியோ டக்காண்டு அழுகுற மாதிரி, ஒரு தொட்டாத்தினிங்கி மாதிரி அப்படியான இதுகளோட இருப்பினும், ஆனால் பிள்ளைய காயப்படுத்த மாட்டேனும் நோமலா 2 கிழமைக்குள்ளே. பேருந்து பார்த்தால் போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ் என்று சொல்றது அது 2-3 கிழமைக்கு வாரது. அதுல அவர்கள் ஹலுசினேஷன், அதாவது பிள்ளைகளை தாக்குறதுக்கு துவங்குவினும், விரும்ப மாட்டேனும், பிள்ளைகளை வெறுப்பினும், அப்படியான இதுகள் அவர்கள்ட இருப்பினும். மற்றது போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் என்று சொல்றது, அது நார்மலா 1 மாதத்துல இருந்து 3 மாதத்துக்குள்ள இருக்கும். அது அதாவது பிள்ளை பிறந்து 3 மாதத்துக்குள்ள. ஆனா குடும்ப ஆட்களுக்கு விளங்காது சில நேரத்துல, இது என்ன பிரச்சனை, இவ இப்படி எங்களை எடுத்தறிஞ்சு நடக்கிறா, இப்படி அடம் பிடிக்கிறா, இன்னும் பெத்த பிள்ளையே இருக்கிறா, அப்படி என்று பிள்ளைய அணைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுகளை குடும்ப நபர்கள் விளங்கி கொள்ளணும். இது அவர்கள் நித்திர உள்ள இல்லாமல் கவலையோட பிள்ளைகளை வெறுக்கைக்குள்ளேயே அவர்களுக்கு விளங்கணும். இது தற்காலிகமானது, தீர்க்கலாம், இத கவனமா பார்த்து பராமரித்து எடுக்கணும்ன்றது ஒரு முக்கியமான இது. மற்றது அவர்களுக்கு பெண்களுக்கு நார்மலாவே குடும்ப சுமை, அதாவது ஆதிபராசக்தி மாதிரி முதல்ல சொல்லிட்டேன். எல்லா வேலையும் அவர்கள் பிள்ளைகளை பார்க்கணும், பிள்ளைகளுக்கு வீட்டை சமைக்கணும், கிளீன் பண்ணணும், அயன் பண்ணணும், முழு வேலையும் செய்யல குடும்ப சும்மா அவர்கள் ஆண்கள் வேலைக்கு போயிட்டு அவர்கள் பெருசாக வெள்ளக்கார ஸ்டைல்ல இருக்கே இல்ல, அவர்கள் பெருசாக வீட்டை கவனிக்க மாட்டேனோம். பொம்பளைகள் எல்லாத்தையும் பார்க்கல, எல்லா பிரச்சனையும் அவர்கள் தலையில போட்டோம்னா மனச்சோர்வு வர்றதுக்கான வாய்ப்புகள் ஆண்களை விட அதிகமா இருக்கிறது. மற்றது பெண்கள் இயற்கையிலேயே பூங்குழலால் மெல்லியவள் பூங்குழன்று சொல்றது, அதாவது தாங்க முடியாத தன்மை சாஃப்டான்னு சொல்றது. பெண்கள் ஆண்களை விட மன உறுதி குறைஞ்சவர்கள் என்று இயற்கையாவே அப்படி இது சொல்லப்படுகின்றது. அது உண்டு. மற்ற உணர்ச்சி வசப்படுறதும் ஃபீலிங்ஸ் உணர்ச்சி வசப்படுறதும் கூடவே இருக்குது. மற்றதும் என்ன செய்யணும்டா, இப்ப வீட்டுல இருக்கையில கூட சாப்பிட பாப்பினும், மற்றது கவலை என்றால் சிலர் அதாலேயே சாப்பிடுறது குறைக்கிறது அப்படியான செய்யல, உடம்பு கூடைக்குல வடிவு குறைஞ்சு வச்சுட்டு அதை நினைச்சு மனச்சோர்வு அடைகிறது ஆக்களும் இருக்கணும். மற்றது களை என்னென்ன முதலே சொல்லிப்பட்டேன், இருபாலருக்குமே விட்டமின் டி காணாமல் வந்தாலும் அயன் அதாவது அனிமியான்னு சொல்றது ரத்த சோகை, அதுக்கு இப்ப என்னென்னா இவர்களுக்கு மாதவிடாயில இது போகும், ரத்தம் இழப்பு வரும், பிள்ளை பிறக்கைக்குள்ள ரத்த இழப்பு வரும், அப்படியான பல்வேறு காரணங்களால ரத்த இழப்புகள் வரைக்குள்ள அனிமியா அதாவது ரத்த சோகை ஆண்களை விட பெண்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட.
மற்றது தூக்கம் வந்து பெண்களுக்கு வேலை கூடினால் அவ தூங்குறதும் குறைந்தானே இயற்கையாவே. சிலர் வந்து ஹைப்பர் சௌமியாண்டும் இருக்குது, அது சிலர் கூட நித்திர கொள்றாங்களும் இருக்குது. இனி வன்முறைகள் பொதுவா உலகளவிலேயே 3 பெண்கள்ல 2 ஒரு பெண் வந்து வன்முறையால கணவராலேயோ இல்லாட்டி கணவர் குடும்பத்தாலேயோ இல்லாட்டி அப்படியான இதுகள் இப்போது பிள்ளைகளால கூடி வன்முறைகளுக்கு உட்படுவதால, ஆண்களை விட பெண்கள் வன்முறைக்கு கூட உட்படுவதால அவர்கள் வந்து பெருமளவான ஆட்கள் மனச்சோர்வை அடைகின்றார். மனச்சோர்வுகள் என்பது உண்மையிலேயே மனித குலத்தை பாதிக்கின்ற அளவுக்கான விடயங்கள் நீங்கள் கூறுகின்ற அந்த பகுதியிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனாலும் எல்லோருமே மருத்துவரிடம் போய் இதற்கான மருத்துவத்தை பெற்றுக் கொள்வதற்கான சிரமங்கள் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது மனச்சோர்வை வீட்டிலிருந்து கொண்டே தீர்ப்பதற்கான வழிமுறைகள் உண்டா? அதிக அளவு பாதிக்கப்படாத பட்சத்திலேயோ இல்லாட்டி சிலருக்கு வந்து உடனடியா மருந்துகள் எடுக்க விரும்ப மாட்டேனும். இது மனநல பிரச்சனை என்றாலே சோசியல் ஸ்டிக்மான்னு சொல்றது, சமூகம் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேதுன்ற பயத்திலேயே போக மாட்டேனும். அப்ப இதுக்கு அநேகம் நாங்கள் வந்து சொல்றது என்னென்றால், சில இலகுவான வழிமுறைகள் இருக்கின்றது. அதை நீங்க பின்பற்றி பாருங்கோ. சரி வராட்டால் இந்த ஆகிலும் கடுமையாக மனநோயாளி வந்து தற்கொலை எண்ணத்தோட அவர் மனச்சோர்வோட வரைக்குள்ள நாங்கள் இதுகள் சொல்ல மாட்டோம். ஏனென்றால் அவர்களுக்கு அது கடுமையான வருத்தம் வரைக்குள்ள நிச்சயமா மருந்தை தான் உடனே கொடுக்க பார்ப்போம். அப்ப இப்படி இலகுவான சிலர் வந்து அன்றாடம் வேலை செய்யாமலோ அப்படி இல்லாட்டி ஒரு விருப்பத்துங்களை செய்ய இல்லாத பட்சத்துல வரைக்குள்ள நாங்கள் இதை சொல்லி கொடுப்போம். இப்ப முதலாவது வந்து டாக்கிங் அண்ட் ஷேரிங் ப்ராப்ளம்னு சொல்றது. அதாவது வந்து மனம் விட்டு கதையுங்கோ. இங்க பெற்றோர்களோ சகோதரங்களோ இல்லையண்டா கூடி இப்ப எல்லார்டையும் வாட்ஸ்அப் இருக்கு, வைபர் இருக்குது, எல்லாம் தொடர்புகள் கொள்ளலாம் உலகம் முழுவதுமே. அப்ப யாரோ உங்களுக்கு நெருக்கமான ஆட்கள்கிட்டயோ இல்லாட்டி கணவர்கிட்டயோ மனைவிட்டையோ பிள்ளைகள்கிட்டயோ இல்லாட்டி அவர்ல பிரச்சனை என்றால் அவையோட பிரச்சனை என்றால் சினைதர்கள்ட்ட ஆரோடையோ மனம் விட்டு கதைக்கணும். ஏன்னா பிரச்சனையில அடக்கி வைக்கலாம், அது மனச்சோர்வாக முடிவுகின்றது. மற்றது வந்து விருப்பம் ஹாபிஸ் என்று சொல்றது, எங்களை விருப்பமான செயற்பாடு, கதை எழுதுறதோ, கதை புத்தகம் வாசிக்கிறதோ, படம் பார்க்கறதோ, இல்லாட்டி டான்ஸ் ஆடுறதோ, மியூசிக் கேட்கறதோ, என்னண்டாலும் எங்களுக்கு எது விருப்பமோ சிலருக்கு சமைக்கிறது விருப்பமா இருக்கும், சிலருக்கு தையல் விருப்பமா இருக்கும். அப்படி என்னென்ன அவைக்கு விருப்பமோ அவை அந்த இதுகளை அவை வந்து லிஸ்ட் பண்ணி போட்டு, அதாவது அட்டவணைப்படுத்தி போட்டு, ஒரு நாளைக்கு இது செய்வோம், அடுத்த நாளைக்கு அது செய்வோம் அப்படின்ட்டு போட்டு அதை வந்து அதுல ஊறவணும். வேலை தங்களை இயக்கி கொண்டிருக்கணும். மற்றது ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட். இப்ப டெலிஃபோன் கால்ஸ் சிலதுகள் நாங்க இப்ப டாக்டருக்கு அப்பாயின்மெண்ட் எடுக்கிறோம்னா சிலர் அப்படியே போட்டு விடுவினோம், அது வருஷக்கணக்குல போயிடும். அதுகளுக்கு எழுதி வச்சு போட்டு டயரியில நாங்கள் போன் பண்ணிடணும். பில் கட்டணும்டா அது அப்படியோ செய்து கொண்டே இருக்கும். அந்த முக்கியமான இதுகளை, அதாவது சில கட்டாயம் செய்ய வேண்டியதை வந்து நாங்கள் தவிர்க்க இல்லாம கட்டாயம் செய்யும். மற்றது எக்ஸசைஸ் வந்து நாங்கள் வந்து இன்டோர் எக்ஸசைஸ், அவுட்டோர் எக்ஸசைஸ், அதாவது ஃபிட்னஸ் அண்ட் போய் சிலர் செய்வினும் அதெல்லாம் தவிர்க்க கூடாது. ஏன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது நாங்கள் ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷம் ஒரு மத்தியானம் அப்படி செய்தால், ஒரு கிழமையில 3 தரம் செய்தா கூடி உடல் பயிற்சி வந்து உடலுக்கு மட்டும்தான் நல்லது நினைக்கிறது அப்படி இல்லை. ஏனென்றால் இந்த மூளையில இருக்கிற ரசாயன மாற்றங்கள் நடக்கிறதால உடற்பயிற்சியால நிச்சயமா அவுட்டோர்ண்டா வெளியில போய் நடக்கலாம், கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வரலாம், பார்க்குக்கு போகலாம், ஃப்ரெண்ட்ஸோட காய்ச்சிட்டு வரலாம். அப்படியான இதுகளை செய்யக்குள்ள எங்கட மூளையில இருக்கிற ரசாயன மாற்றங்களால மனச்சோர்வு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றது நித்திரை வந்து அதாவது ஸ்லீப் ஹைஜீன் சொல்றது, ஒரு நேரத்துல படுத்து ஒரே நேரத்துல ஒழும்போனும், குறைஞ்சது 7 தொடக்கம் 8 மணி நேரம் ஒரு சாதாரண அடல்ட் மேன் ஒரு சாதாரண மனிதன் வந்து படுத்தோளும் போகணும். மற்றது எக்ஸசைஸ்ல ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அதுல வந்து எங்களுக்கு மெடிடேஷன் யோகா சொல்லணும். மெடிடேஷன் யோகா அதுகள் செய்யறதால உடல் உறுப்புகளின் இயற்கை மாற்றங்களால எங்களுக்கு வந்து மனச்சோர்வு குறைகின்றது. அது கட்டாயம் இப்ப இந்தியாவிலே மட்டும் இல்ல, இப்ப உலக அளவிலேயே அதை கட்டாயப்படுத்துகின்றாரு. அதை செய்வது வந்து நல்லது.
இப்ப எல்லாராலையும் வசதியாயிடல, அவரவருக்கு வசதியானதை செய்யலாம். மற்றது டெலிபோன் அதுகள் கைப்பாட்டி, அதான் நீங்க மெயின் பிரச்சனை. இப்ப புதிய நவீன காலத்துல கடைசி வரை நித்திர தூங்கும் வரையும் நாங்கள் பார்த்து கொண்டே இருப்போம். ஆனா அப்படி செய்யக்கூடாது. 1/2 மணி நேரத்துக்கு முதலே நிப்பாட்டிடணும். இப்ப இன்றைக்கு 9 மணிக்கு படுத்து அப்ப இத்தனை மொத்தமா 8 மணித்தியாலமோ 7 மணித்தியாலம் கணக்கு வச்சு அந்த அதே கணக்கு அப்படியே அதே நேரத்துல ஒழும்போடும். ஒரு ரெகுலரா செய்யணும். அப்படி செய்யல எங்களுக்கு நல்ல நித்திர வரக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. மற்ற இரவு சாப்பாடு கூட எடுக்கக்கூடாது. அப்படி சில சோசியல் மீடியாவை பார்த்தால் எங்களை தாக்கி எழுதின மாதிரியோ, சிலர் ஓவரா டிவி பாக்குறதோ சோசியல் மீடியா பாவிக்கிறத குறைக்கணும். ஏனென்றால் நல்ல விஷயங்கள் எங்களுக்கு நல்ல போனால் அது எங்களுக்கு நல்ல அமைதியை தந்து நித்திரையோ மன அமைதியை தரும். கூடாத விஷயங்கள் போனா மன அமைதியை தர மாட்டுது. இனி வாழ்க்கைய இப்ப ஒரு நாள்ல எல்லாத்தையும் வேலையிலையும் செய்யறதுன்றது கஷ்டம். அது அப்படி செய்ய போகக்கூடாது. ஏனென்றால் அது ஓவரா போனோன்னு எங்களுக்கு இன்னும் மனச்சோர்வா கொண்டு வந்துடும். ஒன்றும் செய்யலா நிலைமை வந்துடும். மற்றது லிஸ்ட் பண்ணி அத ஒரு நாளைக்கு இது அடுத்த நாளைக்கு இது அப்படி செய்யலாம். மற்றது உடனே எடுத்த உடனே எல்லாத்தையும் செய்யணும் இல்ல. பட் நாங்கள் மனச்சோர்வோட இருக்கைக்குள்ள முக்கியமான முடிவுகளே எடுக்கக்கூடாது. இப்ப குடும்பத்துல பிரச்சனை விவாகரத்தோ இல்லாட்டி செப்பரேஷனோ இல்லாட்டி வீடு மாறுறதோ இல்லாட்டி பேங்க்ல காசு இன்வெஸ்ட் பண்றதோ அப்படியான முக்கியமான முடிவுகள் இப்ப அப்படி செய்யக்குள்ள நாங்கள் டக்குன்னு எடுக்கக்கூடாது. அது இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது பிள்ளையானங்களுக்கு தீர்வாகவும் போயிடும். மற்றது இப்போ பாசிட்டிவா நாங்கள் ஆப்டிமைஸ்டா இருக்கணும். நாங்கள் இந்த இதை வெல்லுவோம், இதை சரியா கொண்டு போவோம், நல்லதை செய்யணும், நல்லதை நினைக்கணும், நல்லது நடக்கும் யோசிக்கணும். மற்றது இந்த படம் பார்க்கலையோ கதப்புத்தம் வாசிக்கலையோ அதுகள் கூட ஃபன்னா எங்களை மகிழ்ச்சியை ஏற்படுத்துறத இப்பத்தியான் டிராமா எல்லாத்தையும் பார்த்தால் ஒரே மாமி மச்சால் மருமகள் சண்டை, ஒரே அழுக, ஒரே சோகமயம். அவங்க டிஆர்பிக்காக கண்ட கூடாத எல்லாத்தையும் போடுவார். அதை பார்த்து போட்டு அதை இருந்த அழுகிற ஆக்களும் இருக்கணும். அதால மனச்சோர்வு அடைகிற ஆக்கள் இருக்கணும். ஆனா அதால நாங்கள் அதுகளை தவிர்க்கணும். கட்டாயம் நாங்க எங்களுக்கு எங்களை இன்பமாக்குற எங்களை சந்தோஷப்படுத்துற நல்ல இதுகளைத்தான் நாங்கள் பார்க்கணும். மற்றது மன தைரியத்தோட நாங்கள் கான்ஃபிடன்ஸ் என்று சொல்றது மனம் நாங்க எங்களால முடியும், எங்களால செய்ய இயலும். மற்றது விளங்கணும். இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில மாறி மாறி வரும். ஒரு கிழமையிலேயே 2-3 நாளைக்கு எங்களுக்கு எங்கட மூட் மாறலாம். அது இப்ப ஒரு சாதாரணமாவே இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒரு நாளும் 5-7 நாளும் எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும்ன்றது இல்ல. அப்ப அது சின்ன சின்ன பிரச்சனை வரைக்கும் சின்ன சின்ன கவலைகள் வரும். ஆனா அதுக்கு நாங்க போய் இடிஞ்சு இருக்கவும் கூடாது. பட் ஆயிலும் ஓவரா சந்தோஷம் வரைக்குள்ள கூத்தடிக்கவும் கூடாது. நாங்கள் சாதாரண மனிதர்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கொண்டு போவோம். மற்றது நோட் பண்ணி இப்ப நாங்க நல்லதுகளை என்னென்ன செய்ய போறோம், என்னென்ன இதெல்லாம் பிளான் பண்ணி நோட் பண்ணி யோசிச்சு செய்யக்குள்ள வெற்றிகரமாக ஒரு நல்ல முடிவுகள் இலகுவாக செய்யலாம். அப்ப அப்படியே இருக்கைக்குள்ள நாங்கள் இந்த மன சோர்வு குறை. இப்படி இருக்கின்ற பட்சத்திலே நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது, நீங்கள் சொன்ன இலகுவான வழிமுறைகளை காண தீர்க்கப்படாத பட்சத்தில் இவ்வாறு மருத்துவர்களினால் குணப்படுத்துவதற்கான வழிகள் இருக்கின்றன. இப்படி தீக்க இல்லையென்றா நிச்சயம் அவர்கள் மருத்துவர்களிடம் போகத்தான் வேணும். ஏனென்றா அவர்கள் 4 இதுகள் பிளக்கேக்குல கட்டாயம் அவர்கள் மருத்துவரிடம் போக வேண்டிய கட்டாயம். இதுல நாங்க முக்கியமா முதல் பாக்குறது என்ன மெடிசின், அதாவது ஆன்டி டிப்ரெசர் என்று சொல்றது. நாங்கள் ஆங்கிலத்துல இல்லாட்டி பிரெஞ்சில கூடிய அதுதான். அப்ப நாங்க முதலாவது ட்ரக் ஆஃப் சாய்ஸ் என்று சொல்றது அது SSRI என்று சொல்றது. அது செலக்டிவ் செரோட்டோனின் ரிசெப்டர் இன்ஹிபிட்டர் என்று சொல்றது. அப்ப அதுகள் நார்மலா அதுல கணக்கு மருந்துகள் இருக்குது. இப்ப நவீன காலத்துல அதான் கொடுக்குறது. ஆன்டி டிப்ரெஷர் ஃப்ளூக்செட்டின், செட்டலின், பெரக்செட்டின், சிட்டலோஃப்ரம், ஏசிட்டலோஃப்ரம் அப்படி என்று இருக்குது. சிலதுகள் இப்ப நார்மலா ஆன்டி டிப்ரெஷர் கொடுக்கல எங்களுக்கு பேஷண்ட்ஸ், அதாவது மனச்சோர்வுடையவர்களுக்கு விளங்கணும். அந்த மருந்து ஒரு 3 கிழமையில இருந்து 6 கிழமைக்கு வேலை செய்யாது. அப்ப நாங்கள் என்ன செய்யறோம், நார்மலா அதோட சேர்த்து பென்சோடியாசெபின் சொல்றது பயத்துக்கு கொடுக்குறது. ஆனா அது ஆன்டி டிப்ரெசருக்கும் வேலையை செய்யும்.
அப்ப அப்படி அதையும் சேர்த்து தான் நாங்கள் நார்மலா கொடுப்போம். அது இப்ப மருத்துவர்கள் விளங்கப்படுத்தணும் பேஷண்ட்டுக்கு. ஏன்னா அவ எடுத்துக்கொண்டிருப்பினும் இதனோட வேலை செய்யலையு நீ பாட்டியும் விட்டுருவேன். அப்ப அப்படி செய்யக்கூடாது. 3 கிழமையாலாம் வேலை செய்யும் முதலே சொல்லி விட்டுருவோம். அப்ப அதுக்கு சிலருக்கு பயம், அதுல சைட் எஃபெக்ட்ஸ், அதாவது என்னன்னு சொல்றது, பக்க விளைவுகள் வந்துருமோ. உண்மையா வரும் தான், இருந்துட்டு சத்தி வர மாதிரி இருக்குது, வயிற்றுல அப்செட்டுகள் இருக்கும், மற்ற நித்திர தூக்கமா இருக்கும், மற்றது அஜிடேஷனா, மற்றது கனகாலம் பாவிக்கல செக்சுவல் ஃபங்க்ஷன் பண்றது இருந்துட்டு குறையா இருக்கு. அப்படி வரும் பட்சத்துல அந்த அதாவது அந்த மனச்சோர்வுடையவர் மருத்துவருக்குன்னு நீங்க எப்படி பிரச்சனையா இருக்குன்னு சொல்லும் பட்சத்துல அவ வேற மாத்தி கொடுக்கலாம், இல்லாட்டி டோஸை குறைச்சு போட்டு இன்னொரு ஆன்டி டிப்ரெசரை சேர்த்து கொடுக்கலாம். அப்படி பல்வேறு வழிகள் மருத்துவர்களுக்கு இருக்கின்றது. அப்ப அது ஒரு வழி. மற்றது காம்பினேஷன் தெரபி என்று நாங்க சொல்றது மருந்த மட்டும் இல்ல, இப்ப நாங்கள் குடுக்கல மருந்தோட இப்ப ஒரு பேஷண்ட்டுக்கு முதுகு நோ அப்படி வலிகள் இதுகள் சொல்லிக்கல நாங்க சிம்பிள்டா, அதாவது டியூலோசெட் என்னன்னு இருக்குது, அப்படி அதுக்காண்டு ஸ்பெஷல் மருந்துகள் வச்சுக்கிறோம், அதை கொடுப்போம். தூக்கமின்மை உள்ளவைக்கு நாங்க மிட்ராசோபேட் சொல்றது ரெமரோனா கொடுப்போம். அப்படியே கொடுக்கலாம், மாத்தி மாத்தி நாங்க மருத்துவர்கள் அதை முடிவெடுப்போம். இனி அதை விட நாங்கள் சைக்கோதெரபி, அதாவது சிலருக்கு மருந்து நல்லா பக்கண்டு வேலை செய்யும், நல்லா தனியவே அது காணும். சிலருக்கு காணாத பட்சத்திலேயோ இல்லாவிட்டால் காம்பினேஷன் நல்ல எஃபெக்டிவா இருக்கு கூடுதலா. அப்ப அதை கூடுதலா இப்ப எல்லாம் காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரபி என்று, அதாவது அறிவாற்றல் நடத்த சிகிச்சை என்று சொல்றது, அதை கூட பாவிக்கும். அப்ப அது காம்பினேஷன் தெரபி கொடுக்கல கூட எஃபிகஸா இருக்கும். அப்ப அது ஒன்று. மற்றது இப்ப கனகாலம் அவர்கள் மனச்சோர்வோட இருக்கைகளையோ, இல்லாட்டி அவர்கள் சைக்கோட்டிசம் இருக்கைகளையோ, இல்லாட்டி அவர்கள் ட்ரீட்மெண்ட் ஃபாஸ்டா கொடுத்து ஃபாஸ்டா அவர்களை குணப்படுத்தணும் என்று நினைக்கல எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரபி என்று இருக்குது, அந்த எலக்ட்ரிக் ஷாக்ன்னு சொல்லுவீனமாங்க. அப்ப அதை கொடுக்கலாம். அது இப்ப ஹாஸ்பிட்டல்லாம் கொடுப்பினும் அப்ப நார்மலா அது பாதுகாப்பாகவும் அது நல்ல எஃபிகஸ் கூடினது. பட் அது ஆனா குடுக்குற நாங்க டக்கண்டு குடுக்குற இல்லையென்றால் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமென்ட்டு கணக்கு தற்கொலை எண்ணங்கள் இருக்கேக்கல அப்படியான இருக்கேக்கல கட்டாயம் அதைத்தான் குடுக்குறது நல்லது. அப்ப ஏனென்றால் டக்கண்டு குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருப்பி சிலருக்கு திருப்பி டிப்ரெஷன் வரும். அப்ப அப்படி சைக்கோட்டிக் சிம்டங்கள் வரைக்குல, இல்லாட்டி மேனியா பைப்போலர் என்னைக்குல மேனியா சிம்டம் இருக்கேக்குல, அப்படி திருப்பி அவர்களுக்கு வரைக்குல நாங்கள் இதை கொடுப்போம். இனி மாத்தி இல்லாத ஒரு கட்டத்துல அதை கொடுக்குறதுக்கு இருக்கு. மற்றது இப்ப என்னென்ன இங்க இருக்கேக்குல, நான் அதை சொல்ல மறந்துட்டேன் இல்லைன்னா, நாங்க குளிரண்டுட்டு இங்க ஆக்கள் என்ன செய்யறது, இங்க இருக்கிறவ வெள்ளக்காரர் உட்பட வீட்டுக்குள்ளேயே இருக்க பாப்பினும் சீசன்ல விண்டர் என்றால் வெளுக்கிடாயும் லேஸ்ல. அப்படி என்றா என்ன செய்யணும், அவைக்கு லைட்னிங் தெரபி, அதாவது போட்டோ தெரபி கொடுக்கறது. அப்ப அதை கொடுத்தால் அது நல்லா வேலை செய்யும். மற்றது இப்ப எல்லாம் காம்ப்ளிமெண்டரி மெடிக்கேஷன் சொல்லி அக்குபஞ்சர், மசாஜ் பண்றது, ஹிப்னோசிஸ் செய்யறது, அப்படியெல்லாம் செய்யணும். அப்ப அதுகளே கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மற்றது என்னென்றால் ஃபேமிலி கவுன்சிலிங் செய்யணும். இப்ப என்னென்றால் இப்ப மனச்சோர்வுடையவர்கள் இருந்துட்டு இரிட்டேஷனா பிரச்சனைகள் வீட்டை வைப்பினும், அப்ப ஒத்து போகாயினும், அப்ப இருந்துட்டு அந்த குடும்பத்துக்கு விளங்காது. அப்ப அவர்களுக்கு படிப்பிக்கணும். இப்ப பேஷண்ட்டுக்கு மட்டும் நாங்கள் எஜுகேஷன் கொடுக்கறதுல பிரயோசனம் இல்லை, அவர்களுக்கும் சேர்த்து கொடுத்தாதான் அவர்கள் அந்த குடும்பத்தோட அன்பா ஆதரவா பழகுறதுக்கான வாய்ப்புகள் கூடும். மற்றது வயது போனாக்கள்ல சில பிரச்சனைகள் இருக்குது. டிப்ரெஷனுக்குரிய குணங்குறியலை விட அவர்கள் தலையடிக்குது, முதுகு நோய் இருக்குது, இல்லாட்டி மூச்சு விட கஷ்டமா இருக்குது, இல்லாட்டி நெஞ்சுக்குள்ள நோற மாதிரி இருக்குது, அப்படி அந்த வயிற்றுக்குள்ள நோவுது, அப்படி இப்படி பிரச்சனைகளோட சொல்லுவீங்க. இப்ப முழங்கால்ல அந்த அதாவது ரூமட்டிக் என்ன மூட்டுவாதம் மற்றது அப்படியான பிரச்சனைகள் சொல்லிக்கல சிலர் டாக்டர்ஸே பிள்ளையா யோசிப்பினும். ஆனா உண்மையா அவ டிப்ரெஷன், அதாவது மனச்சோர்வாலதான் அவ அப்படி சொல்லினும்ன்றதை நாங்கள் யோசிக்கணும். மற்றது
அது வந்து அந்த மாஸ்க் சொல்றது இப்ப இந்த உடல் உபாதைகள் வந்து டிப்ரெஷனா மறைக்கிற மாதிரி சிலர் நிக்கிறது இப்ப குடும்ப ஆக்களே நெப்பினும் இப்ப இந்த பொம்பளை வந்து டிராமா பார்த்து கொண்டிருந்தவா திடீரென்று டிராமா பெறாமல் அதோட கதை அமல் அறைக்குள்ள சோர்ந்து இருக்கேக்குள்ள ஆக்கள் நிக்கிறது என்ன சொல்லுங்க பாப்போம் அவன் குடும்பாக்களே நெப்பினும் அது வயது போக அப்படி இருக்கணும்ன்ற மாதிரி அது இயற்கைன்ற மாதிரி எடுக்கிறான் நம்ம இயற்கை இல்லை அவைக்கு வந்து மனச்சோர்வு வருது அதுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்ன்றதை விளங்கணும் மற்றது இப்ப டிமென்சியா அதாவது ஞாபக மறதி நோய் வரைக்குள்ள அவைக்கு சொல்லக்கூடி தெரியாம இருக்கும் இப்ப என்னண்டு வடிவா விளங்கப்படுத்துறதுன்றது மற்றாக்களுக்கு சொல்றதுன்றது அப்ப சிலருக்கு வெக்கப்படும் இப்ப டிப்ரெஷன் இது தங்களுக்கு இருக்குதுன்றாலும் அதை மறைக்க பார்ப்பேன் ஏனென்றால் இது ஒரு சமூக ஒரு மனநலம் பிரச்சனைன்றது சிலருக்கு இன்னும் விளங்க இல்லாத சாதாரணமா எல்லாம் காய்ச்சல் தடிமல் வர மாதிரி ஒரு வருத்தம்ன்றதை விளங்காமல் அவர்கள் அதை மறைக்கிறார் அது பிள்ளை அப்ப மற்றது இப்ப குழந்தை பிள்ளைகள் அதாவது பிள்ளைகள் இல்லாட்டி அடலசன் இளம் பிராயத்தினர் அவைக்கு வந்து விளையாடி கொண்டிருப்பினும் திடீரென்று விளையாட்டுகளை நிப்பாட்டி விட்டுரு இரிட்டேஷனா அடிக்கடி வீட்டுல சண்டை பிடிக்கிறதா மற்றது தலை அடிக்குது மற்றது படிச்சு கொண்டு நல்லா படிச்சு கொண்டு வந்த பிள்ளை திடீரென்று படிக்காம விட்டுட்டு மற்றது தற்கொலை எண்ணங்கள் அநேகம் இளம் பிராயத்தினர் வந்து இந்த மனச்சோர்வால தற்கொலை செய்யறது கூட இருக்கு படிக்க பஞ்சி படுறது நித்திர இருந்துட்டு நல்லா குறைஞ்சிறது இருந்துட்டு நல்லா கூட படுக்கிறது மற்றது தாழ்வு மனப்பான்மை மற்றாக்களோட பிள்ளைகளோட கொம்பையா பண்ணி போட்டு நம்பிக்கை குறைஞ்சு மனச்சோர்வு அடைஞ்சு அவை வந்து படிக்கிறதுல இன்னும் பிரச்சனைகளை கூட்டுவிடும் மற்றதும் சிலருக்கு முதுகு நோவுது தோல்ல நோவுது தலை அடிக்குது அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்லி கொண்டிருப்பேன் அப்ப எல்லாம் வந்து டாக்டர்ஸ் நாங்க மருத்துவர்களே இந்த மனச்சோர்வை நாங்கள் வந்து சிந்திக்கணும் என்னன்னா இல்லாட்டி அவர்களுக்கு வந்து வைத்தியம் பார்க்காத பட்சத்துல அவர்கள வாழ்க்கையே பின்னோக்கி போறதுக்கோ இல்லாட்டி தற்கொலை எண்ணங்கள் கூடி தற்கொலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்ப உலக அளவிலேயே கடுமையான பாதிக்கப்பட்ட மருத்துவ நோய்கள்ல மனச்சோர்வு வந்து மேலுக்கு நிக்கிறார் சாதாரணமா நாங்க எடுக்கலாம்னா உயிரையும் எடுத்து போடும் திடீரென்று இம்பல்சிவ் இளம் பிராயத்தினர் வந்து இல்லாட்டி வயது முதிஞ்சு தனியா இங்க சுவிஸ்ல எல்லாம் கன பொம்பளைகள் வந்து தனியா இருப்பினும் ஹஸ்பண்ட் செத்தோ இல்லாட்டி வயது முதிஞ்சாக்கள்லாம் அவைதான் கூட இளம் பிராயத்தினரும் அதாவது அடலசன்ஸும் இந்த தனிமையில இருக்கிற பொம்பளைகளும் தான் கூட அதிக அளவு தற்கொலை இப்ப உலக அளவுல செய்யறதுக்கு முக்கிய காரணம் வந்து மனச்சோர்வு தான் மேலுக்கு நிக்கிறோம் அப்ப நாங்கள் வந்து எப்பவுமே கவனமா இருக்கோம். நல்லது டாக்டர், நீங்கள் உண்மையிலேயே பல விடயங்களை உண்மைக்கு தேவையான உங்களுடைய மருத்துவ பணியில் நீங்கள் கற்றுக்கொண்ட அனுபவங்கள் அத்தனையும் எங்களுடைய சமுதாயத்துக்காண்டி தந்திருக்கின்றீர்கள். இந்த இன்றைய மருத்துவர் நாம் நிகழ்வில் எங்களுடன் கலந்து கொண்டவர் சுவிஸில் ஜெனிவாவில் வசித்துக் கொண்டிருக்கின்ற வைத்திய கலாநிதி திருமதி டாக்டர் கேமா நவரஞ்சன் அவர்கள் மனநல மருத்துவ நிபுணராக பணிபுரிந்து வருகின்றார். இப்பொழுது ஓய்வு பெற்றிருக்கின்ற நிலையில் வேறு பொதுப்பணிகளிலும் எல்லோருக்கும் ஆலோசனை வழங்குகின்ற ஒரு நல்ல பணியையும் செய்து வருகின்றார். தன்னுடைய சிறப்பு பணிகளாக அவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நன்றி டாக்டர். அடுத்த மருத்துவர் நாம நிகழ்விலே சந்தித்துக் கொள்வோம். நல்லது. மிக்க நன்றி திரு தேவராஜா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து டெக்னீஷியன்ஸ் மற்றது SDS தொலைக்காட்சி நேயர்களுக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அன்பானவர்கள், இதுவரை பார்த்தது SDS தமிழ் ஊடாக மருத்துவரும் நாமம் நிகழ்வுக்கான ஆலோசனை வழங்கியவர்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம் மருத்துவர் நாமம் நிகழ்வுக்கான ஆலோசனை வழங்கியவர்களோடு இன்றைய நிலைகளிலிருந்து விடைபெற்றுக் கொண்டு அடுத்த மருத்துவர் நாமம் நிகழ்வில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம் இன்றைய இந்த நிகழ்வுக்கான ஒருங்கிணைப்பு செய்து தந்தமைக்கும் பின்னணி நிகழ்வுகளை செய்து தந்த திரு சர்க்குணம் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த மருத்துவர் நாம் நிகழ்வில் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.
டாகஸ் பிளிகர் ஃபோர்ஸ்ட்ராசே. ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். டாகஸ் பிளிகர் ஃபோர்ஸ்ட்ராசே 1000க்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு, மருத்துவ உதவி, உடல் பயிற்சி, சிறந்த உணவு வழங்கல், விளையாட்டு, பொழுதுபோக்கு அம்சங்கள், சுற்றுலா அழைத்து செல்லல், இன்னும் பல உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும் டாகஸ் பிளிகர் ஃபோர்ஸ்ட்ராசே முதியோர் பராமரிக்கும் இல்லம். இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது போல் வாழ்வது இவர்கள் முகமலர்வில் தெரிகின்றது. தொடர்புகளுக்கு கே. வதனி செல்வநாதன், லிண்டன் ஸ்ட்ராசே 16A 68 623 ஹாஃப் ஹை. தொலை தொடர்புகளுக்கு 0049 6241 3099103. கை தொலைபேசி 0049 162 205 1624. முதியோர் பராமரிப்புக்கு டாகஸ் பிளிகர் ஃபோர்ஸ்ட்ராசே. இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை. முதியோர் பராமரிக்கும் இல்லம்.